இப்ப சரி, இப்ப எப்படி அந்த அப்படி சொல்லும் போது என்னடா பாரு எல்லாருக்கும் வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுக்க நம்மளை வச்சுட்டு ஆப் பண்ணு என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க தானே? இல்ல உண்மையிலேயே நான் போனதுக்கு பிறகு நினைச்சிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க நீங்க சரியா. சொல்ல சர்ப்ரைஸ் இல்ல இப்ப தருவீங்களா? அப்ப எல்லா வேலையும் இப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சர்ப்ரைஸா எனக்கு தருவீங்க. சரி அப்ப நாங்க போயிட்டு வாரோம். என்ன போயிட்டு வரேங்க. நாங்க போனது பிறகு எங்களை ஏச மாட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது, அதை கொடுக்குற வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இப்படித்தானே, இப்போ நான் ஒருவங்களை யாருன்னு சொன்னால், ஒரு தவண்டு அவங்க நடக்க மாட்டாங்க, பிறப்புல இருந்தே நடக்க மாட்டாங்க. அந்த அக்கான்னு சொல்லலாம். அதனால வந்து வீடியோ எடுத்தேன் நான். அந்த அக்காவுக்கும் அந்த அம்மாவுக்கும், அவங்களோட அம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்பவே கஷ்டம். அதனால வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு, மேலே வந்து ஒரு 15 நாளுக்கு மேலாயிட்டு. அவங்களுக்கு நான் போட்ட உடனே அவங்களுக்கு உதவி கிடைக்கல. அப்ப நானும் வெயிட் பண்ணினேன், யாராச்சும் வந்து உதவி செய்வாங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் கூட எனக்கு இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு அடிக்கடி எடுத்து என்ன உதவி கிடைச்சிட்டா என்று கேட்கல. உண்மையிலே வந்து அது நல்லது தானே. உண்மையிலே வந்து உதவி யாருக்கு கிடைக்குதோ அது கட்டாயமா உடனடியாக நான் செய்வேன் தானே. இவங்களுக்கு கிடைக்கல. அதை உணர்ந்து இவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணல, பொறுமையா இருந்தாங்க. இப்படித்தானே பொறுத்தார் பொறுமையா ஆழ்வார் என்ற மாதிரி இவங்களும் பொறுமையா இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்றும் ஒரு 2 பேர் நேற்றும் முந்தநாத்தும் அவங்களுக்கு பணத்தொகை வந்திருந்தது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பணத்தொகை இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததே இல்லை. இந்த பணத்தொகை 1,78,000 ரூபாய் வந்திருக்கு. நான் ட்ரிங்கோவில் 1,55,000 தான் கொடுத்தேன். அதுதான் நான் இது வரைக்கும் உதவி திட்டம் செஞ்சதுலேயே ஒரு கூட அமௌண்ட்னு சொல்லலாம். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப அவங்க ஒரு பொறுமையாத்தானே இருந்தவங்க. இப்ப அதனால இப்ப நான் அவங்களுக்கு சும்மா உதவி கிடைக்கல, அதுக்கு ரொம்பவே சொறி. நான் ட்ரை பண்றேன், உதவி கிடைச்சேன்னா உங்களுக்கு அதை வந்து தாரேன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஃபன்னா கொண்டு போவோம் என்று யோசிச்சிருக்கிறேன். இப்ப அந்த வகையில இப்ப அப்படி செய்வோம். புதுசா நான் யூடியூப் இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போமே, அவங்க எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு அண்டு பார்ப்போம். ஓகே தானே. அநேகமா இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குமென்னு நினைக்கிறேன். அதனால என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தானே. இப்ப போயிட்டு அவங்களோட ரியாக்ஷன், உங்களுக்கு உதவி கிடைக்கல சொரி என்று சொல்லுவோம், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தானே. தொடர்ச்ச வீடியோ பாருங்க. அப்படி போ. வணக்கம் அக்கா, எப்படி சரியான நாள் கணக்கு நாள் ஆயிட்டுன்னு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? அம்மாக்கு என்ன சோமாயிட்டா? சோமாகல என்ன விலங்குல அம்மா கதைக்கிறது விளங்குறதும் இல்ல. அந்த வீடியோலையும் பேசினீங்க ஒன்றும் விலங்கல்ல. அப்புறம் சாப்பிட்டீங்களா? இப்ப எத்தனை ஒரு 2 மணி ஆக போகுது, சாப்பாடு டைம் தான். சாப்பிட்டீங்க என்ன? சரியா என்ன என்ன டேட் சொல்ல முடியுமா, எப்ப நாம அந்த உங்களுக்கு உதவி எடுக்க வீடியோ வந்தேன்னு? போன மாசம் 24ஆம் தேதி. 24ஆம் தேதியா? ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்ப போன மாசம் 24, இந்த மாசம் 24 வந்து இந்த மாசம் 24. நான் தான் குறைய சொல்லித்தேன் போல. இப்ப பேசும்போது சொன்னா ஒரு 15 நாள் தான் ஆயிருக்குமாண்டு. அவ ஒரு மாசம் என்ன சரியா? அப்ப எனக்கு இப்படித்தானே சிலாக்கள் உதவி எடுத்தா அநேகமான பேருன்னு சொல்லல, ஒரு சில பேர் எடுத்திருப்பாங்க, தங்க உதவி கிடைச்சிட்டான்ற மாதிரி எடுப்பாங்க. நீங்க வந்து எடுக்கல, என்ன காரணத்துக்கு எடுக்கல? கரைச்சல் படுத்தக்கூடாதுன்னு எடுக்கல. வருவேன்னு சொன்னேன் தானே. இப்ப அப்படித்தானே, இப்ப உங்களோட வீடியோ போட்டுட்டு உங்களோட உதவி கிடைச்சா வருவேன். இப்ப நீங்க யோசிச்சீங்களா, என்ன 1 மாதம் ஆயிட்டு இன்னும் உதவி கிடைக்கலையான்னு யோசிக்கல நீங்க? அப்படி உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாழ சொன்னீங்க, உதவி கிடைச்ச சொன்னீங்க. அப்படி என்ன? அதானே நான் இப்ப வந்து இப்படித்தானே எனக்கும் போன்ல சொல்ல ஒரு மாதிரி இருந்தது. போன்ல சொல்ற யோசிச்சேன், நான் உதவி கிடைச்சா தானே நான் வருவேன். அப்ப 1 மாதம் ஆயிட்டு இப்படித்தானே நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அவங்களுக்கு இப்ப உதவி சிலாக்களுக்கு அநேகமான பேரே கிடைக்குது. என்ன பாப்பீங்க தானே. என்ன உங்களோட ஒரு சகோதரி தான் டிக்டாக்ல இந்த வீடியோஸ் பார்த்து எங்கடா தங்கச்சி இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இதுல வந்து கஷ்டம் தான் படுறீங்க, விளங்குது.
ஆனா வந்து உதவி கிடைக்கல உண்மையிலே. இல்ல ஒரு ஆ? உதவி கிடைக்கல அதானே, ஒரு மாதம் ஆயிடுத்து. வீடியோ போட்டு யாரும் உங்களுக்கு வந்து காசு அனுப்பல. நான் அதை வந்து தெரியப்படுத்த தானே வேணும். உதவி வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து கிடைக்கலன்னு தெரியப்படுத்த தானே வேணும். விளங்கு தானே என்ன? ஓ, நான் என்ன செய்ய முடியும்? என்னால எனக்கும் கவலையா தான் இருக்கு உண்மையிலே. என்ன சொல்லுங்களேன். இப்ப என்ன மேல நீங்க கோவிக்க கூடாதானே? உங்கள நோக்கி நாங்க என்ன ஆ, செய்யறோம்? உங்கள நோக்கி நாங்க என்ன செய்யறோம்? உண்மையிலேயே கோவிக்கல தானே என்ன? இல்ல கோயிக்கணும். அதுக்கு என்ன செய்வேன்? ஆ? அதுக்கு என்ன செய்வேன்? ம், கடவுள் புண்ணியமா மாறு நேரம் பார்த்துருக்கோம். கண்டுக்கணும். ம். அப்ப நம்ம வெயிட் பண்ணுவோமா? வீடியோ நம்ம போட்டது இருக்குதானே, இப்ப நம்ம இதையும் எடுத்து போடுவோம். அப்ப உங்களோட வீடியோ போட்டு உதவி கிடைக்கலன்னு அப்படி செய்வோமா? அதுக்குதான் இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். உதவி கிடைக்கலாட்டி தெரியப்படுத்த தானே வேணும். இப்ப நான் உதவி கிடைக்கலாட்டி தெரியப்படுத்த தானே வேணும். அதெல்லாம் வந்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கவலை இல்லையா உதவி கிடைக்கலன்னு? கவலைதான் என்ன செய்யணும்? எப்படி என்ன செஞ்சீங்க நம்ம வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு? எப்படி மனம் திருப்தியா இருந்தேன். மனம் திருப்தியா இருந்ததா? உதவி கிடைக்குமான்னு தெரியாது. உதவி கிடைக்கும் போட்டு இருந்த நீங்க என்ன? ம், உங்களுக்குண்டு வந்து தானே நான் தரலாம் என்ன? இப்ப இப்ப உங்களுக்கு வாரதை இவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் தானே. அதை என்ன நம்புறீங்களா? அப்படி நான் செய்ய மாட்டேன்னு ஆ? நம்புறீங்க என்ன? இப்ப நம்ம சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம் அடுத்ததான்? கிடைச்ச உதவி செய்ய என்ன? நம்ம எதுவும் வீடியோ போடுறதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஏரியா. அவங்க நினைச்சாங்களே செய்யல, இதை போய் சொல்றாங்க நினைச்சாங்களே ஏரியா என்ன? ம், அதான் என்ன, நான் வீடியோ போற எல்லாருக்கும் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அவன் எந்த பைப்படி இல்ல நம்ம வீடியோ எடுக்கக்குள்ள ஒழுங்கா எடுக்கவே தெரியல என்ன? அது நீங்க பாத்தீங்களா உங்களோட வீடியோவை? எப்படி இருந்தது? அப்படித்தானே, ஒழுங்கா வடமை எடுக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு குரொண்டு மீக்கல தானே. எல்லாருக்கும் எப்படி எடுத்தனோ அப்படித்தானே எடுத்து போட்டேனா. ம், எனக்கு சரி, எனக்கு கவலைதான். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதான் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்றது சரிதானே. இப்ப நேரடியா வந்து சொல்லி போட்டு போறதுனா நல்லது தானே என்ன போட்டு வந்தேன். சரி, அப்ப நாங்க போயிட்டு வாரோம் என்ன? போயிட்டு வரோமே. நாங்க போனது அப்புறம் எங்களை ஏச மாட்டீங்களா? கும்பிட்டாம அந்த எண்ணம் இருக்க மாட்டாம. ஆ? அந்த எண்ணமே நாங்க எடுக்கல. போன ஒரு கதை ஒண்ணும் ஊராக்கள் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று நடக்காதுமா. அப்படி ஒண்ணு வைக்க மாட்டாங்க ஊராக்கள். நீங்களும் மனசுல இருந்து எதுவும் எங்களுக்கு இது செய்ய மாட்டீங்களா? எங்களுக்கு மேல இதுதான் கவலை. அப்படியே அங்க நினைக்கிறேன். சரியா? அப்படின்னு வைக்கணும். அப்படிமே அப்ப நாங்க போயிட்டு வரேன். ஓகே, அப்ப வீடியோ முடிப்ப. இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப உங்களுக்கு உதவி கிடைக்கல தானே, இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்லுங்களேன். இப்ப பாக்குறாக்களுக்கு என்ன செய்யறாங்க? உங்களுடைய கிடைச்சுதான் நீங்க கொண்டு தருவீங்க உதவி. அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல, இப்ப இதுக்கு பிறகு நான் வீடியோ, இப்ப இதுக்கு பிறகு கூட உங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது. இப்ப அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. அப்ப என்ன நம்மளுக்கு மட்டும் கிடைக்கலன்னு? அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல, என்ன செய்ய சொல்லுங்களேன். ஏதாச்சும் என்ன வீடியோ பாக்குறாக்களுக்கு? சரி, நீங்க உதவி கேட்க தேவையில்ல. இப்படி என்ன என்ன ஒரு எல்லாரையும் கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைக்கலன்றே என்ன அப்படி? சரி, இப்ப வந்து வண்டியில் உங்களுக்கு சரி பாப்பமே, வண்டியில் இருக்குதானே, நீங்க இதுக்கு முதல் பாவிக்கல தானே. அப்ப வண்டியில ஒன்று நம்ம வாங்குவோம், அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு தானே என்ன? சரிதானே, வண்டியில ஒன்று வாங்குவோம். அடுத்து என்ன கேட்டீங்க? கோழி வளர்ப்பு. அப்ப நம்ம செய்வோம் அது என்ன சந்தை? என்ன அம்மாங்க சரி பாரு, உங்களுக்கு சரி பாரு. செய்யும். எவ்வளவு தேவை சொல்லுங்க, ரெண்டுக்கும் சொல்லுங்க எவ்வளவு தேவை. சரி, நான் தந்து விட்டு போறேன். எனக்கு தெரியாது. இல்ல சொல்லுங்களேன், ஒரு எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு தேவைன்னு சொல்லுங்க. எப்படி உண்டு 1,00,000. 1,00,000 வேணும்? காணுமா? 2 கோழிக்கூட்டுக்கு மண்டிக்கு கோழி கூட அடிக்கணும். கோழிக்கூடுக்கு 1,00,000. அதுக்கு தேவை 1,00,000. அடுத்தது உங்களுக்கு வாகனம் தானே வந்த சைக்கிள். சைக்கிள் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மேலே பயனுள்ளதா இருக்கும் தானே. ஓகே, அப்ப வாங்குவோம். நீ செய்யும். ஆனா எப்படி செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அதான் எனக்கு ஆசைதான் செய்யறதுக்கு, எப்படி செய்யறது.
சிரி உதவி கிடைச்ச செஞ்ச சந்தோஷமா தானே இருக்குன்னு அப்ப செய்வோம். எப்படியாவது ஒரு வேலையை செய்வோம். எப்ப செய்வோம் சொல்லுங்க. நீங்க சொன்னா சரி. நீங்க நான் சொன்னா சரிதானே? சரியா? ஓகே. இப்ப நான் செஞ்சிருந்தா என்ன சொல்லுவீங்க எனக்கு? நன்றி சொல்லுங்க. நன்றி மட்டும் தானே சொல்லுவீங்க. நன்றி சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பரிசு தரும் உங்களோட பரிசு தரும். பரிசா? என்ன பரிசுடாப்பா? நீங்க சந்தோஷத்துக்கு அதுக்கு மேல நாங்க எங்களோட கடமைக்கு சந்தோஷம். நான் தந்த அதுக்கு மேல தருவீங்களா எனக்கு? சந்தோஷம். சரி இப்ப என்ன சரி சொல்லுங்களேன், என்ன பரிசு தருவீங்க என்ன சொல்லுங்க பாப்பா. அப்பா நான் சொல்லுவேன், நான் தருவேன். என்ன gift என்ன கிஃப்ட்? என்ன நானுதான் அது சொல்லல சர்ப்ரைஸ். இல்ல இப்ப தருவீங்களா? இப்ப இல்ல. அப்ப எல்லா வேலையும் இப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சர்ப்ரைஸா எனக்கு தருவீங்க. கோல் எடுத்து சொல்றோம் நீங்க வாங்க. சாப்பாடா? அது அது நாங்க டெய்லி சாப்பிடுறானே புதுசா இருக்கேன் எங்களுக்கு. அத சர்ப்ரைஸ் சாப்பாடுன்னு சொன்னா நான் கடையில எல்லாம் சாப்பிடுறதா சாப்பாடு எங்களுக்கே அதான் ஒரு இப்ப நாங்க யூடியூப் சேனல் செய்யறோம், நிறைய பேர் எங்களை பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க யோசிக்கணும். சர்ப்ரைஸ்ன்றீங்க சரி, இப்ப நீங்க அதை சொன்னதுக்காக வேண்டி சரி இன்னும் வைங்க தானே காசு என்ன மலையில நனைஞ்சு வந்ததானே, அதான் கொஞ்சம் ட்ரௌசர் எல்லாம் ஈர மாதிரி. என்ன காசை பார்த்து அம்மா கண்ணை காட்டுறா? இல்ல மகளை கண்ணை காட்டுறா. இந்த காசை பார்க்கும்போது சந்தோஷமா தரி என்ன எண்ணி பாருங்க இவ்வளவு இருக்கீங்க பாவம். என்ன குழம்புதோ என்ன என்ன அன்னிதாங்க ஸ்கூல் படிக்கலான்னு. அது சொல்லிக்கலாமே. என்னடா நீங்க டைம் போகுது. அம்மாக்கு என்ன தெரியுமா? அம்மா கண்ணாலே பாக்குற எவ்வளவு எத்தனை லட்சம் வரைக்கும் வேண்டவாய். அப்படித்தானே என்ன கண்ணாலே கால்குலேட் பண்றீங்க. விளங்குது. நான் நினைச்சேன் கண்டுபிடிச்சுப்பீங்க நினைச்சேன். இங்க போன ஒரு 5 லட்சம் பொடியும் கொண்டு வந்தீங்க மாதிரி நினைக்கிறீங்க என்ன? 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 1,78,000 இருக்கு. சந்தோஷமா இல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் ராப்பா உண்மையிலே. நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்தாங்களுக்கு கூட கொடுக்கலையே. அந்த ஸ்பெஷல்ல ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஒரு பிராங்க் மாதிரி எடுத்தாங்க. உங்களுக்கு உதவி கிடைக்கல விளங்குதாப்ப? எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன். அப்ப இப்படி இருந்து இப்ப இப்படி இருக்கு. அப்ப திக்குன்னு ஆயிருக்கீங்க, நெஞ்சுக்கு தண்ணி இல்லாம இருந்திருக்கு. இப்ப சந்தோஷமா இருக்குதானே? அப்ப என்ன செய்வோம்? அதான் பாப்பமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் தாரீங்கன்னு சொல்லுதான். பட் இல்லாட்டி இப்ப கோல் எடுத்து நாங்க ஒரு நாள் கோல் எடுத்து சொல்றோம். என்ன கிஃப்ட்ண்டா? சரி ஓகே. இந்த காசு இருக்கு தானே, இந்த காசு வந்து நீங்க என்ன கேட்டீங்களோ அதை வந்து செஞ்சு தரதுக்கு தான் வந்துருக்கு. முக்கியமா வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒரு ஒரு அந்த அக்கா வந்து உங்களோட போய் பேசுவோம். அந்த கோல் எடுத்து தாரேன் பேச வந்து அதை முடிப்போம். மழையும் பெய்யுது, டக்குனு முடிச்சிருவோமே. தம்பி போன் தாங்க. ஹலோ ஓமக்கா. ஹலோ எப்படி? ஹலோ விளங்குதா? விளங்குதாக்கா. அப்ப நம்ம அந்த அக்கடை வீட்டுதான் வந்து நிக்கிறேன். அந்த அக்கடை வீட்டுதான் நிக்கிறேன். கதைங்களேன் சரியா? கதைங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நாங்க நல்லா இருக்கேன். இவதான் உங்களுக்கு அந்த சைக்கிள் வாங்கி தரத்துக்கு உதவி செஞ்சு சரண்யா. என்னக்கா?
உங்களுக்கு அந்த இது வேண்டி தர்றதுக்கு நான் காசு அனுப்புனேன்னா அவர் வேண்டி தருவார். இனி அது இனி நீங்க இந்த கையூண்டிட்டு நடக்க தேவையில்லை, இது பண்ண தேவையில்லை. சரி அக்கா, நன்றி அக்கா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ம். நீங்க அந்த என்னது கவனமா இருங்க. அதுல கொள்ளக்குள்ள எல்லாம் கவனமா போகும். சரி அக்கா. சரியா, எதுவும் தேவையானா அவர்கிட்ட சொல்லுங்க, நான் செய்வேன். சரியா, ஓகே. சரியா, தம்பிட்ட கொடுங்க. சொல்லுங்கக்கா. சரி, என்ன பேர் உங்களோட? நிருஷன். சரி, நீங்க வேண்டி கொடுங்க, நான் சொன்னதே வேண்டி கொடுங்க. ஓகேக்கா. நல்லது, இதுல அது இருக்கிறதுலே நல்லது. ஓமாக்கா நன்றியா. ஓகேக்கா, சரியா. சரி, ஓகே. இவதான் உங்களுக்கு இந்த நல்லதா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் சரண்யாக்கா. அவ நெதர்லாந்து இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. மேலேயே இப்ப அடுத்தது வந்து இப்ப உங்களுக்கு கையில எவ்வளவு தந்திருக்கேன்? 1,78,000. 1,78,000 தந்திருக்கிறேன். அதுல 1,00,000 அவர் வந்து கோழி கூட்டுக்கு உதவி செஞ்சாரு. அடுத்தது உங்களுக்கு ஜெர்மனில இருக்கிற திருக்குமார் என்றவர் 1,00,000 அனுப்பினாரு அந்த கோழிக்கூடு கட்டுறதுக்கு. சரிதானே? அதை நீங்க வந்து ஒரு வாழ்வாதாரம் ஒன்று செஞ்சு சொன்னா இப்ப எப்போதும் வந்து உங்களுக்கு உதவின்றது கிடைச்சி கொண்டிருக்காரு தானே. நீங்க ஒரு முயற்சி செஞ்சு கொண்டு வந்தா அது மூலமா உங்களுக்கு வருமானம் வந்தா அதை நீங்க செய்யலாம் தானே. இப்ப அவர் வந்து நெல்லியடி அந்த திருக்குமரன் ஜெர்மனி அவர் 1,00,000 அனுப்பினாரு. நெல்லியடி கரவட்டியில இருக்கிறார், அவரு ஸ்ரீலங்காவில இருக்கிறாரு, இப்ப ஜெர்மனில இருக்கிறார் அவரு. அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சரி, இப்ப எப்படி அந்த அப்படி சொல்லும் போது என்னடா பாரு எல்லாருக்கும் வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுக்க நம்மளை வச்சுட்டார ஆஃப் பண்ணு என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க தானே? இல்ல உண்மையிலேயே நான் போனதுக்கு போறோம்னு நினைச்சிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க நீங்க. சரியா, நைட்லாம் நித்திரம் வந்திருக்காது உங்களுக்கு. சரிதானே, நைட்லாம் நித்திரம் வந்திருக்காது. உண்மையிலேயே அப்படித்தான். ஏன்னு சொன்னா நம்ம வீடியோ போட 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 உங்களுக்கு கவலையா இருக்கு. என்னடா இப்ப எல்லாருக்கும் உதவி கிடைக்குது, நம்மள கிடைக்கலன்னு. சரிதானே. உங்களுக்கு நான் இந்த உதவியை தந்தது சந்தோஷம் தானே. மேலும் 1,78,000 யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு கிடைச்சது சந்தோஷம். சரி, இப்ப அந்த காசை தாங்க. இப்ப கையும் கொஞ்சம் வழக்கம் இல்லை என்ன. இப்ப வந்து இந்த 1,78,000 இருக்குத்தானே, இதை வந்து உங்களுக்கு நான் வண்டியிலும் அந்த சைக்கிளும் கோழிக்கூடும் அனுப்போம். இப்ப நான் கொண்டு போறேன். அநேகமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணும். சரிதானேம்மா? ஓகே தானே? அதனால தானே நான் செஞ்சு தர்றது. ஓகே தானேம்மா? சரி, ஓகே. அப்ப சரிதானே. ஒரு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்ன ஒரு ஸ்பெஷல் தானே எனக்கு. மேல 1,78,000 கூட ஒரு ஸ்பெஷல். அதனால ஒரு வித்தியாசமா எடுப்போமே, இன்னைக்கு பாக்குறாக்களுக்கு கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கும். என்னோட யூடியூப் சேனல்ல இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வாரது. அதனாலதான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உதவி செஞ்ச 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.